நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மனசில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நிறையா போகும். ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வச்சு செய்கிறாங்க சிம்ம ராசி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி சிம்ம ராசின்னு எடுத்துட்டாலே நிறையா என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரங்களை ஒரு காமெடி பீஸாகவே ஆக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய அந்த சிம்மராசி பார்த்திங்கன்னா ஆனாலும் எதையும் தாங்கும் இதயமடா நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மனதளவில் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம்லாம் வரும்போது, இப்போ நாங்கள்லாம் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அடுத்த வருஷம் எப்படி வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. இந்த வருஷமே இன்னும் 6 மாதம் நீங்கள் எப்படி ஓட்ட போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது, பண வரவுகள் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது, மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் நிறையா வருது, குடும்ப நிர்வாகத்தில் கவனமே செலுத்த முடியறது கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. மூத்த சகோதரி வகையில் பல பிரச்சனைகள். இப்போ சிம்மராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கா இருக்காங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அக்கா கிட்ட தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளால் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் யார் யாருக்கு வரும்? உத்திர நட்சத்திர சிம்மராசிக்கு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திர சிம்மராசிக்கு கூட வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாராட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப சோர்வு அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரொம்ப விரக்தியான தன்மை. ஆமாம் போங்க, என்ன சாமி கும்பிட்டு என்ன, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நான் இன்றைக்கி இன்னும் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சிம்மராசிக்காரர்கள் 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு விவாகரத்துக்கு கூட இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் இந்த சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்களும் வரும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக பெண்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலையால் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சிம்ம ராசியில் கம்ப்யூட்டர் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், மென்பொருள் அந்த ஐடியிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் கெட்ட பேர் வரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்க. அவசரம் இல்லாமல் உங்கள் வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இருள் நீக்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வல்லக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இருள் நீக்கேஸ்வரர் உங்கள் நட்சத்திரலிங்கத்துக்கு போய் அர்ச்சனையோ அபிஷேகமோ உங்கள் கைனால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போனால் கூட வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கின வேணிலும் சொல்லியிருக்கு இல்லையா, அதை தினமுமே நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு கோபத்தை தவிர்த்து ரொம்ப சமயோஜிதத்தனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு பல வெற்றிகள் வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய ஏற்கனவே நீங்கள் செஞ்சு நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. இனிமேலாவது அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.